வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் இன்னைக்கு ஃபீமேல் ஃபேக்டார் நேற்று பார்த்தோம். இன்னைக்கு மேல் ஃபேக்டார். கணவன் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே மனைவி பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அது இது இப்படி அப்படி அப்படின்னு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து கணவனுடைய மூடு எப்படி இருக்குது, அவனுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின்லாம் எப்படி இருக்குது, அவனுக்கு லிசனிங் இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்ய முடியும். ஏன்னா நேற்று உள்ள அந்த மெசேஜை நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் குழந்தைகள், அடுத்த பக்கமே அப்பா அம்மா தன்னை குழந்தையாக வந்து வளர்த்தவர்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு மும்முனை போட்டியில் அவங்க சிக்கி தவிச்சிடுவாங்க. அதனால் வந்த உடனே பேச ஆரம்பிக்கக்கூடாது. சரி, இன்றைக்கி இன்னொரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். மனைவி வெளியிலிருந்து உள்ளே வந்தாக்க கணவன் உடனே பேசிடணும். கணவன் உள்ளே வரும்போது உடனே மனைவி பேசக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனால் மனைவி உள்ளே வரும்பொழுது கணவன் உடனே பேச்சு கொடுக்கணும். அதுக்கும் உதாரணம் இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டும் உட்காந்துருந்தோம். அவர் ஃப்ரெண்ட் கம் ரிலேட்டிவ், அவர் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், ஆனால் ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேப்பா ஒய்ஃப் எங்கே? ஐயோ ஒரு எதுக்கு போயிருக்காப்பா, எங்கேயோ பேங்க்கில் ஏதோ இந்த லோன் வாங்கினதில் ப்ராப்ளம் அவளை அமுச்சிருக்கேன், போயிட்டு வரேன்னு போயிருக்கா. ஏன் நீ போலையே அதுக்கெல்லாம் அப்படின்னு. மேட்ச் இருக்குது. என்ன இருக்குது? மேட்ச் இருக்குது. இன்றைக்கி ஐபிஎல் மேட்ச்சு, நம்ம டீம் விளையாடுது, பார்க்கணும், அதான் அவளை தள்ளி விட்டேன் அப்படின்றார். நல்ல வெயில். அது சாட்டர்டே நினைக்கிறேன், ஆஃப்டர்நூன் மேட்ச்சு. அவள் அங்கங்கே போயிட்டு பேங்க்குக்கு போயிட்டு, நான் அன்றைக்கி பேங்க் ஹாஃப் டே தான், பேங்க்குக்கு போயிட்டு பக்கத்துலேயே சந்தை இருக்குது, அதில் வந்து ஏதோ காய்கறிலாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு வேத்து ஒழுக அந்த அம்மா உள்ள நுழையுது. இவர் எங்கூட உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கார். ஒரே அதுலேயே டிவிலேயே குளூடு டு டிவி. நான் உடனே அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்தேன். அவங்க அதை ஒரு ஹாஃப் ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படின்னாங்க. அவர் பாருங்கள் கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. உடனே நான் வந்து வந்தாச்சுப்பா வளர்ந்தாங்க. என்னம்மா எல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம் முடிஞ்சுது அப்படின்னா சொல்லிவிட்டு, என்ன ஆனால் முடிஞ்சதுன்னு ஒரு மாதிரி இதுவாக சொல்கிறேன். ஆமாம் போயிட்டு வந்து எனக்குலாம் தெரியும், பஸ்ஸு விட்டுட்டேன், அந்த பஸ்ஸு கிடைக்கல, அந்த வண்டி என்னுடைய வண்டியை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னா அதையும் பண்ணி கொடுக்க மாட்டேறீங்க, அது ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே போகிறோன்னு ஆகுது, அப்படி சடன்னு விழுந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சது, தண்ணி குடியா, அவளுக்கு தான் கவனியா அப்படின்னு உடனே அப்படின்னார். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, பெண்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே ஹஸ்பண்ட் கண்டுக்காமல் டிவியை என்ஜாய் பண்ணுறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டடிக்கிறது, இல்லை செல்ஃபோனை நோண்டுறது, இல்லை யார்ட்டையே பேசுறது, இல்லைன்னா ஏதாவது விளையாடின்னு இருக்கிறது பசங்க கூட, இல்லை தூங்குறது, படுத்து நல்லா தூங்குறது ஆனந்தமாக பண்ணக்கூடாது. தன் மனைவி வெளில அமிச்சிட்டா அப்படின்னா வந்த உடனே, என்னம்மா முடிச்சிட்டியா வேலையெல்லாம்? அப்பாடா பரவாயில்லப்பா, நீ போனால் முடிச்சிடுறப்பா, உனக்கு அந்த மாதிரி திறமை இருக்குது, வெரி குட் வெரி குட். சில வீட்டிலலாம் பொம்பளைங்க வெளியே போய் வெளிக்காரியமே பார்க்குறது இல்லை, சமய கூட்டுக்குள்ளே இருக்காங்க. நீ படித்த பொம்பளையாகவும் இருக்க, வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கிறதுனால உனக்கு ஈஸியாக இருக்குமா இதெல்லாம். அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லணும், நிறைய வார்த்தைகள் சொல்லணும், பேசணும், உடனே பேசணும். உடனே பஸ் கிடச்சிதான் அப்படியே உட்கார் மாதிரி, காஃபி சாப்பிட்டியா, காஃபி போட்டுமா அப்படின்னு கேளுங்க. எந்த மனைவியும் போட்டு கொண்டாங்கன்னு சொல்லவே மாட்டார். இவங்க அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுட்டாவது கேட்கணும், அதுவும் கேட்க மாட்டாங்க. காஃபி போட்டு தட்டமான, இல்லை நான் போட்டுக்கிறேங்க தேங்க்யூன்ட்டு போவேன். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வந்த உடனே என் புருஷன் அக்கறையாக கவனிக்கிறான், என்னை பாராட்டுறான், எனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறான். இதுதான் ஃபீமேல் சைக்காலஜி. ஆனால் மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கிற கணவன், எரிஞ்சி விழுற மனைவி, இதை மாதிரி மாறி மாறி இருக்கும் பொழுது இவங்களை அவங்க புரிஞ்சிக்க முடியாது, அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. இந்த சைக்காலஜியை, லேடிஸ் சைக்காலஜியை ஜென்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், ஜென்ட்ஸ் சைக்காலஜியை லேடிஸ் புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த குடும்பத்தில் குழப்பமே இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர். ஆல் த பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.